ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாருக்கும் ரமடான் முபாரக். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இன்றைக்கி காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நான் என்னென்ன வேலை செஞ்சேன், ரமடானுக்காக கொஞ்சம் ப்ரிப்ரேஷன் பண்ணியிருந்தேன். அதுதான் உங்கள்கிட்ட வந்து நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். காலையில் பார்த்தீங்கன்னா முட்டை தோசையோட ஒரு காஃபியோட வந்து நம்ம இன்றைக்கி காலையில் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ரமடான் ப்ரிப்ரேஷன் அப்படின்னா, நான் வந்து இந்த எண்ணெய் ஐட்டம்லாம் வந்து நான் செஞ்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண மாட்டேன். எனக்கு வந்து அவ்வளோவா அதில் விருப்பம் இல்லை. வேணும்னா எப்போயாவது செஞ்சுக்குவோம் ரமலான் மாதத்தில். ஃபஸ்ட்டு வந்து மெயினாக வந்து நான் தயிர் தான் ஃபஸ்ட்டு நான் வந்து வீட்டில் செஞ்சுக்குவேன். மற்ற நாள்லலாம் பார்த்திங்கன்னா சில நேரம் வாங்கிக்குவேன் கடையில். ஆனால் வந்து ரமடான் நேரத்தில் நோன்பு வந்து நமக்கு வந்து பாடி ஹீட் ஆக்கும். அதனால் நம்ம வந்து தயிர் வந்து சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. தயிர் வந்து நல்லா ஃப்ரெஷ் மில்க் வாங்கி அந்த பாலை வந்து காய்ச்சிருங்க, நல்லா திக்காக காய்ச்சி மிதமான சூட்டில் இருக்கும் போது ஏற்கனவே பழைய தயிர் இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம கலந்து வச்சிடணும். தயிர் ரெடி ஆயிரும். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா வட்டலப்பம் செஞ்சுருந்தேன். இந்த வட்டலப்பத்தோட ரெசிபி லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதுமாரி தயிர் செய்கிற வீடியோவும் இருக்குது. இதில் உள்ள வந்து சில ரெசிபிஸ்லாம் உங்களுக்கு நான் வீடியோவாக தரேன்னா நீங்கள் பாருங்கள். வட்டலப்பம் வந்து ஒரு ஸ்பெஷலான வட்டலப்பம். நான் வந்து ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணி செஞ்சுருக்கேன். ரொம்பவே ஹெல்த்தியானது. இன்றைக்கி வந்து நான் இதில் பாதாம் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் எப்போதும் போல் முந்திரி வந்து பொட்டுக்கடலை இருக்குது. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இன்றைக்கி வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு. அடுத்து வந்து நான் கடல் பாசி செய்ய போகிறேன். கடல் பாசிக்கு ஒரு புடி அளவு நான் வந்து கடல் பாசி எடுத்து அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை கீழே ஊற்றிடுங்க. இப்போ நம்ம ஒரு 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கடல் பாசி பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடம்பு வயிறு சூடாக இருந்துச்சு, வயிற்று வலிச்சியாக இருந்துச்சு, அந்த மாதிரினா நார்மலாக இது வந்து காய்ச்சி பால் ஆட் பண்ணி சீனி லைட்டாக ஆட் பண்ணி நீங்கள் வந்து டீ பிரேக்கில் டீ டைம் டீ குடிப்பீங்க இல்லையா, அதுக்கு பதிலாக குடிக்கலாம். ரொம்பவே நல்லது. இப்போ வந்து இதை நம்ம வேக வச்சிடலாம். அந்த கடல் பாசி கரையிற அளவுக்கு வேக வைங்க. இப்போ ஓரளவுக்கு வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சமாக வந்து பால் ஆட் பண்ணிக்கோங்க. பால் வந்து ஒரு 1/2 கோலை போதும். சீனி வந்து உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. சீனி வந்து 1 கோலைக்கு மேலேயே தேவைப்படும். இப்போ நான் உப்பு வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த சமயத்தில் கூட நீங்கள் அப்படியே வந்து இதை வடிகட்டி உங்களுக்கு எசன்ஸ் ஏதாச்சும் வேணுண்டா வெனிலா எசன்ஸ் அந்த மாதிரி ஆட் பண்ணி கூட ஒரே வச்சுக்கலாம். இன்றைக்கி நான் செய்ய போகிறது வந்து புரோக்கன் ஜெல்லி மாதிரி செய்ய போகிறேன். அதனால் நான் வந்து அந்த பாலை வடிகட்டிட்டு ஒரு தட்டையில் வந்து காஃபி தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காஃபி தூள் ரொம்ப பிடிக்காதுன்னா லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அந்த கடற்பாசி மிக்சர் இருக்கு இல்லையா, அந்த காப்பித்தூள் இருக்கிற பிளேட்டில் வந்து தேவையான அளவு நான் ஊற்றிக்கிறேன். ஊற்றி நல்லா கலந்து ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுத்து ரோஸ் மில்க் எசன்ஸு நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ அதுலேயும் பாலை வந்து ஆட் பண்ணி நம்ம கலந்துக்கலாம். இது வந்து நான் நிறையா செய்யலை, மீதம் இருந்த கடல் பாசியில் தான் செஞ்சேன். நான் வந்து கடல் பாசி வந்து இங்கே பேக்கெட்டில் விற்கும், அதுதான் நான் வாங்கியிருந்தேன். அந்த 2 கடப்பாசியும் ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் எடுத்து வச்சிடலாம், ஐஸ் வளையிற இடத்துல. இப்போ வந்து இஞ்சி பூண்டு விழுது அரைக்கிறதுக்காக நான் சரிசமமாக இஞ்சி பூண்டு வந்து தோல் உரித்து எடுத்திருக்கேன். இப்போ இஞ்சி பூண்டை அரைச்சி நான் வந்து ஒரு டப்பாவில் வச்சு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிட வேண்டியதுதான். அடுத்து கடல் பாசி வந்து நான் ஃப்ரிட்ஜரில் வச்சதுனால நல்லா சீக்கிரமாகவே செட் ஆயிடுச்சு. இப்போ அதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி நான் வந்து கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்சம் குட்டியாக கூட கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே வந்து செஞ்சு வச்ச அந்த பால் கலவை இருக்குல்ல, கடல் பாசி, அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது அப்படியே வந்து
ஏற்கனவே ஆறி தான் இருக்கும் அந்த பால். அதனால் வந்து அப்படியே ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து வச்சிடலாம். நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து வைங்க, ஃப்ரிட்ஜரில் வச்சிடாதீங்க. உடனே வேணும்னா நீங்கள் ஃப்ரீசரில் தான் வைக்கணும். ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் கழித்து சாப்பிட போகிறீங்க அப்படின்னா, இல்லை ஈவினிங் சாப்பிட போகிறீங்க, காலையில் செய்கிறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் இப்போ சும்மா நார்மலாகவே ஃப்ரிட்ஜில் மாவுலாம் வைப்போம்ல அந்த மாதிரி இடத்துல வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து ஃப்ரீசரில் தான் வச்சு எடுத்தேன். வீடியோ எடுக்கிறதுக்காக கொஞ்சம் அவசரமாகவே எடுத்தேன் நான். ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு காஃபியும் பிடிக்கும், ரோஸ் மில்க்கும் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் இந்த ஃப்ளேவரில் செஞ்சு பார்த்தேன். உங்களுக்கு காஃபி பிடிக்கலன்னா நீங்கள் ரோஸ் மில்க் மட்டும் அந்த மாதிரி கட் பண்ணி போட்டு செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். எனக்கு காஃபி ரொம்ப பிடிக்கும், அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நீங்களும் கண்டிப்பாக வெவ்வேறு எசன்ஸ் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.